வெல்கம் டு USMTech வேர்ல்டு. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல். ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு HTML உள்ள கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம TS ஃபைல் எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி TSல உள்ள அந்த வேல்யூ வந்து HTML எப்படி டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார்ம்ஸ் குரூப் அப்படிலாம் யூஸ் பண்ணி, இப்போ ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு செட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபார்ம் குரூப்பை யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி டெம்ப்ளேட் ஃபார்மும் ஒரு செட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. பட் எனக்கு வந்து அவ்வளோலாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2-3 ஃபார்ம் கண்ட்ரோலை, அந்த கண்ட்ரோலை வந்து நான் வந்து TS ஃபைலில் யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் அதை வந்து HTMLலையும் யூஸ் பண்ணணும். அப்படின்னா வந்து நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் ஃபார்ம்ஸ் கண்ட்ரோலில். ஸோ எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTML வந்து ஒரு div டேக் போட்டுக்கிறேன். ஸோ div டேக்கில் என்டர் அதில் ஃபார்ம் கண்ட்ரோல்னு பண்ணுவோம். ஃபார்ம்னு எஃப் வந்து ஸ்மால் லெட்டர், சி வந்து கேப்ஸு. ஸோ அதில் வந்து நேம்னு நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதையே வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். என்டர் யுவர் நேம், அதுக்கப்புறம் என்டர் யுவர் ஏஜ், என்டர் யுவர் ஜெண்டர். அதே நேரத்தில் அவுட்புட்டு, ஸோ அதுவும் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். இங்கே என்டர் யுவர், இங்கே வந்து ஏஜ்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் இந்த கண்ட்ரோல் நேமும் வந்து ஏஜ்னு கொடுக்குறேன். இங்கே வந்து என்டர் யுவர்னு வேணாம், ஜஸ்ட்டு இதில் வந்து ஏஜ்னு போடலாம். ஜெண்டர், இதே ஜெண்டரை வந்து நம்ம ஃபார்ம் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேல வந்து யுவர் ஸோ இன்டர்பிரேஷன் பைண்டிங்கில் நேம் டாட் வேல்யூ அப்படின்னு டிஸ்பிளே பண்ணலாம். அதே இதுதான் வந்து ஏஜுக்கும் தான் ஜெண்டருக்கும் தான். ஏஜ், யுவர் ஏஜ் இஸ், அதே மாதிரி ஜெண்டரும் வந்து யுவர் ஜெண்டர் இஸ். ஸோ இது மூணுமே வந்து நம்ம HTML பார்ட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். இதுவே வந்து நான் எனக்கு வந்து இதே நேம் கண்ட்ரோல், ஏஜ், ஜெண்டர் அதெல்லாம் வந்து நான் TS ஃபைலில் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணுவோம்? நம்ம நேம்ன்றது வந்து ஜஸ்ட் இங்கே நேம் அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள், ஈக்குவல் டு நியூ ஃபார்ம் கண்ட்ரோல். ஆனால் இங்கே ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து வரல, இங்கே ராஜன் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த பேக்கேஜை வந்து நீங்கள் லைப்ரரியில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் @angular/forms என்ற மாடியூல்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த பேக்கேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபார்ம் கண்ட்ரோல். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே தான் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஏஜ், ஜெண்டர் இது மூணுக்குமே வந்து ஒரு அந்த கண்ட்ரோலை வந்து இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் முதல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஏஜ், அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர். ஸோ ஏஜ் வந்து 28, ஜெண்டர் வந்து மேல். ஸோ இதை வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ சப்போஸ் ஐ வாண்ட் டு டிஸ்பிளே ஆன் கன்சோல், ng ஆன் யூனிட்ன்ற அந்த ஆன் யூனிட் இந்த லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்டில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுவாங்க console.log. ஸோ யுவர் நேம் இஸ் வந்து யுவர் நேம் இஸ் என்ன இது இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே இப்போ இதை எப்படி டிஸ்பிளே பண்ணுவீங்கன்னா திஸ் டாட் நேம் டாட் வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு VALUE வேல்யூனே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா யுவர் ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிவிட்டு யுவர் ஏஜ் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏஜ் இங்கே வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யுவர் ஏஜ் இஸ் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா திஸ் டாட் ஏஜ் டாட் வேல்யூ,
அது மாதிரி ஜெண்டர் இஸ் அப்படின்னா ஒரு ஜெண்டர் டாட் திஸ் டாட் ஜெண்டர் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அவுட்புட்டில் வந்து நேம் டாட் வேல்யூ, ஏஜ் டாட் வேல்யூ, ஜெண்டர் டாட் வேல்யூ. ஸோ இப்போ ஜஸ்ட் கம்பைல் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல. இன்னொன்று வந்து டார்க் ரீடராக கொடுத்துருக்கணும். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மேக் இட் அஸ் ஒயிட். ஆஃப் பண்ணிட்டேன் டார்க் ரீடரை. ஸோ திருப்பி நான் வந்து என்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட்டாக டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் என்ன ஏன் வரல அப்படின்றது வந்து கன்சோலில் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த எலிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. கான்ட் பைண்ட் டு ஃபார்ம் கண்ட்ரோல் சின்ஸ் இட் இஸ் நாட் நோன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்புட் அப்படின்னு வருது. ஏன் அப்படி வருதுன்னா இந்த ஃபார்ம் கண்ட்ரோலை வந்து நம்ம குளோபலாக வந்து இம்போர்ட் பண்ணவே இல்லை. எங்கே குளோபலாக இம்போர்ட் பண்ணுவோம்? ஆப் டாட் மாடியூலில் தான் வந்து குளோபலாக இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஐ வாண்ட் டு இம்போர்ட் த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடியூல். முதல்ல இந்த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடியூலை வந்து இங்கே நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இப்போ நான் வந்து திருப்பி ஜஸ்ட் கம்பைல் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே போய் பார்க்குறேன். ஸோ இன்னுமே வந்து எனக்கு வரல, டிஸ்பிளே ஆகலை. ஸோ இது வந்து இப்போ திருப்பி வந்து நான் வந்து ஃபார்ம்ஸ் மாடியூலும் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஃபார்ம்ஸ் மாடியூலு இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ திருப்பி ஒரு வாட்டி கம்பைல் பண்ணிவிட்டு அந்த எரர் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஸோ எரர் வரல இப்போதைக்கு. கான்ட் ஃபைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு வருது. பட் இந்த எரர் போயிடுச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல் வந்து பைண்ட் பண்ண முடியுது. இப்போது யூ என்டர் யுவர் நேம் இஸ்ன்ற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்டர் பண்ணுறது இது எல்லாமே வருது. பட் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது வரல. ஸோ நான் எப்படின்னா நான் இனிஷியலாக வந்து நான் டிக்ளேர் பண்ணுறது வந்து நியூ ஃபார்ம் கண்ட்ரோல் ஆஃப் ராஜன் 28 அப்படிலாம் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து வரல. ஏன்னா அந்த இம்ப்ளிமெண்ட் ஆன் யூனிட் இந்த லைஃப் சைக்கிள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆன் யூனிட். ஸோ இது கொடுத்தீங்கன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து திருப்பி போய் செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இங்கே என்ன இனிஷியலைஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளே ஆகுது. பட் வந்து அவுட்புட்டில் வந்து வரவே இல்லை. அவுட்புட்டில் வரல. ஏன் வரல அப்படின்னா இங்கே டாட் வேல்யூ வந்து கேப்ஸாக கொடுத்துருக்கும். வேல்யூ வந்து வி வந்து ஸ்மால் லெட்டர். ஸோ வி வந்து ஸ்மால் லெட்டர் கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து இனிஷியலாக உள்ள என்ன வருதோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும் இங்கே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே நேரத்தில் இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம கன்சோல்லையும் என்ன வருதுன்னு பார்க்கலாம். கன்சோல்லையும் டிஸ்பிளே ஆகுது. யுவர் நேம் இஸ் ராஜன், ஏஜ் இஸ் 20 அண்ட் மேல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் எக்ஸாம்பிள் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கேஸ் சென்சிட்டிவ் இது. இப்போ நீங்கள் ஸ்மால் ஒரு ஜஸ்ட் ஒரு கேபிட்டல் வி போட்டிருக்கீங்க அவ்வளோதான், அதுலேயே ஒரு எரர் அடிச்சிடும் அது. ஸோ அதனால் இந்த கேபிட்டலைஸ் அந்த மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் இருக்கிறனால அந்த கேஸ்லாம் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து நான் ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். திஸ் டாட் நேம் டாட் வேல்யூ ஸ்மால் வி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால கரெக்டாக எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து நான் வந்து டிஎஸ் ஃபைலில் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். அதே நேரத்தில் நான் HTML டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் பை வித் ஹெல்ப் ஆஃப் ஃபார்ம் கண்ட்ரோல். ஸோ ஸ்டாண்டலோன் ஃபார்ம் கண்ட்ரோல் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அதை சிம்பிளாக ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் பெருசாக நிறைய ஃபார்ம்ஸ் நிறைய கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரோல்ஸு அப்படின்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் கண்ட்ரோலில் வந்து ஃபார்ம்ஸ் குரூப்னு நீங்கள் கொடுப்பீங்க. நார்மலாக ஃபார்ம் குரூப் இங்கே போய்ட்டு ஒரு ஃபார்ம் உள்ளே நீங்கள் எல்லா கண்ட்ரோலும் கொடுத்து அதில் ஃபார்ம் குரூப் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு அந்த ஃபார்ம் குரூப்பில் உள்ள வேல்யூ தான் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே பண்ணுவீங்க. ஈச் ஒரு கண்ட்ரோலையும் உள்ளது வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் நேம்னு கொடுப்பீங்க. இன்ஸ்டா ஆஃப் ஃபார்ம் கண்ட்ரோல் நேம்னு கொடுத்தீங்கன்னா அந்த பஞ்ச் ஆஃப் கண்ட்ரோலை வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது இனிஷியலைஸ் பண்ணும்போது திஸ் டாட் அதாவது மை ஃபார்ம் கோலன் அந்த ஃபார்ம் குரூப் என்ன மை ஃபார்ம் கோலன் ஃபார்ம் குரூப்னு கொடுத்துட்டு அந்த ஃபார்ம் குரூப் வந்து டிக்ளேர் பண்ணுவீங்க. திஸ் டாட் மை ஃபார்ம் ஈக்குவல் நியூ ஃபார்ம் குரூப் ஆஃப்னு போட்டு ஒரு கண்ட்ரோலையும் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம்னா நேம் கோலன் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. அதுதான் வந்து நீங்கள் ஃபார்ம் குரூப்புன்ற
கண்ட்ரோல், அதாவது நீங்கள் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் ஃபார்ம் குரூப். பட் எனக்கு அதெல்லாம் வேணாம், ஒரு சின்ன சின்ன நான் ஒரு 4-5 கண்ட்ரோல் மட்டும் நான் வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ண மட்டும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், எப்படி நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் ஹெச்டிஎம்எல் கண்ட்ரோலில் உள்ள வேல்யூ வந்து டிஎஸ் ஃபைல் எப்படி எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறது, அதே வந்து டிஎஸ்ல உள்ளதை வந்து ஹெச்டிஎம்எல் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, டைனமிக் பைண்டிங், டூ வே டேட்டா பைண்டிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போது சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூஎஸ்எம் டெக் வேர்ல்ட் சேனல். ஞாபகமாக வந்து யூஎஸ்எம் டெக் வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த சின்ன சின்ன இது எனக்கு தெரிஞ்சால் கூட அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டு விட்டுறேன். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் அகைன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.